ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வந்த ஒரு 26 வயசு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சில ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் காரணமாக அவர் வந்து அவரையே அழிச்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். அண்ட் இது நான் இங்கே அமெரிக்காவில் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டேன். அண்ட் இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 நடக்குது. அதனால் இந்த வீடியோவில் இந்த மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து சேஃபாக நடந்துக்கணும், என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது இங்கே வந்து படிக்க அனுப்புகிறாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அவங்க என்னென்ன சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. இந்த வீடியோவோட ஸ்கோப்பில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுக்குள்ளே நம்ம வந்து போக விரும்பல. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற வீடியோவாக நான் இதை வந்து பார்க்கல. இது வந்து ஒரு ஜென்ரலாக இங்கே வந்து ஸ்டூடெண்ட் படிக்க வராங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், அவங்க என்னெல்லாம் வந்து பாதுகாத்துக்கலாம் தன்னை அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளாக இருக்க போது. பட் இருந்தாலும் அந்த ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, 26 வயசு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்காரு. படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து வேலை தேடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால் வந்து வீட்டில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லோன் வாங்கி வந்து படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஓகே இதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரோ என்னவோ தெரியல, அவர் வந்து அவரை வந்து ஹார்ம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஷார்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட் நடந்த ஒரு விஷயம். அண்ட் இது வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இருக்கிற ஸ்டோரி கிடையாது. நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10-15 இயர்ஸில் இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சிலது வந்து பெருசாக ரிப்போர்ட் ஆகும், ஒரு சிலது வந்து அந்தளவுக்கு ரிப்போர்ட் ஆகாமல் அந்த லோக்கல்லே அப்படியே வந்து முடிஞ்சிடும். இப்போயாவது அட்லீஸ்ட் நமக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்குது, ஆனால் இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் தெரிய வருது, இதில் நம்ம கொஞ்சமாக அதாவது கற்றுக்கலாம். ஆனால் இதுவும் நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் பேக் போனீங்கன்னா இது சோஷியல் மீடியா அந்தளவுக்கு பெருசாக இல்லாத வரைக்கும், ஒன்று நீங்கள் நியூஸில் நேஷனல் நியூஸில் வராத வரைக்கும் அந்த லோக்கல் ஏரியாவில் இந்த நியூஸ் வந்து அப்படியே தொலைஞ்சு போன விஷயங்களும் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி அந்த கண்ணோட்டத்திலேருந்து பார்க்க போகிறோம். முதல்ல நான் பேசுகிறது வந்து பேரண்ட்ஸ். இங்கே வந்து படிக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து பேரண்ட்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அண்ட் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அண்ட் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை மெசேஜ் பண்ணி அவங்க வந்து அவங்க கன்சர்னை சொல்லும்போது பேசுகிறாங்க. நான் சும்மா என்னன்னு கேட்டாலே அவங்க அப்படியே வந்து இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரியும் ஒப்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பசங்க மேலே வைக்கிறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேர்டனாக மாறும் அப்படின்னு வந்து ஒரு சில பேரண்ட் ரியலைஸ் கூட பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு காரணம் வந்து முக்கால்வாசி கேசஸில் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த பேரண்ட்க்கு சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸுமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி தான் அனுப்பிச்சாராம், இப்படி ஆயிடுச்சாமா அப்படி ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தயவு செய்து வாங்கி அதை நம்ப ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தை இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க தான் வந்து ஒரு புது ஊருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கோப்பப் பண்ணுறதுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்க அவங்க சொல்கிற பேச்சு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸோ இல்லை அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்கள் சொல்கிறது வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ ஏதோ 1-2 விஷயம் உங்கள் மூலிமா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லும்போது அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டனை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். மொதல் விஷயம், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கனாலே அவங்க வந்து ஒரு இனார்மஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ அது வந்து அந்த லைஃப்பில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். படிப்பு அப்படிங்கிறது அவங்க வேறு கண்ட்ரியிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து படிக்கிறாங்க. அந்த சோஷியல் என்விரான்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் அவங்களா தான் பார்த்துக்கணும். அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். கூடவே சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் சில பல விஷயங்கள் வந்து இருக்கும். அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூட முடியாது. சொன்னாலும் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. அதனால் பேசும்போது நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அவங்க வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா நார்மலாக பேசி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். எஸ்பெஷலி இங்கே வந்து படிக்க வர விமன் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நார்மலாக இங்கே இருக்க வீசா பிரச்சனை இது எல்லா பிரச்சனையை விட ஒரு எக்ஸ்ட்ரா லேயரும் இங்கே ஒன்று இருக்கும். அது அந்த பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு ஆகுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மேரேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து 24, 25, 26 வயசு ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சொசைட்டியில் என்ன ஆகும்னு தெரியல, அதுக்கப்புறம் வரன் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நார்மலாக இருக்கிறத விட இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்க நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்து இங்கே படிக்க வராங்க அப்படின்னாலே
புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து சொசைட்டி வந்து புரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து ஒரு சீசன் 26, 27 மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் யூஎஸில் போய் எம்எஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் தேவையில்லாத உங்கள் சைட்லேருந்து சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. கரெக்டே, நான் இல்லைன்னு தப்பு சொல்லலை. ஆனால் அதை வந்து எந்த ரேஞ்சுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதோட நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எவ்வளோ பேரண்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, அந்த பசங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கேட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை நான் வந்து இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் மேலே சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க, விட்டுருங்க, வந்து ஓகே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து காயப்படுத்திக்கிட்ட ஸ்டூடெண்ட்டும் சரி, அவங்க எந்த ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, மற்றதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக இந்த ஒரு பாயிண்டில் வந்து நின்றுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்க மனசில் உட்காந்துருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நினைப்பு அவங்க மனசில் உட்காந்துருக்கும். இதுக்கப்புறம் வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வழியை சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்கள காயப்படுத்தியிருப்பாங்க. அதனால் நீங்கள் பேசும்போதோ இல்லை அப்பப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் பேசுவீங்க, எந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிய போட்டுருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் என்றைக்குமே நாங்கள் உனக்காக இருப்போம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்க மனசில் வந்து ஆழமாக போட்டுருங்க. இல்லையே என் பொண்ணுக்கு தெரியும், என் பையனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தையோட வலிமை உங்களுக்கு வந்து சில நேரத்தில் உங்களுக்கு புரியாது. அதனால் நார்மலாக பேசும்போது கூட ரொம்ப கொஞ்சம் மாதிரி வந்து, என்ன தம்பி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கவலைப்படாதா, நாங்கள் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து என்கரேஜ் வேர்டு நார்மலாக பேசும்போது அப்படியே வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு புரியும். அதனால் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்கரேஜ்மெண்ட். வழியே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை வந்து நிற்கும்போது அந்த இடத்துல இல்லை ஒரு வழி இருக்குது அப்படின்னு உங்கள் வார்த்தை அங்கே வந்து நின்றுச்சுன்னா அவங்க அந்த முடிவை வந்து எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற என்னோட பர்சனலான ஒப்பீனியன். அண்ட் இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். அண்ட் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வரீங்க. இப்போது சென்னையிலேருந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஊருக்கு பக்கத்தில் போனால் கூட அங்கே வந்து சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும், தண்ணி வேறு மாதிரி இருக்கும், என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்க மக்கள் மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே தான் இருப்போம், அங்கேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புது கண்ட்ரிக்கு வரும்போது இந்த நேரோ மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டைனமிக்காக இருக்க மாதிரி இருக்கணும். அதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அது செட் ஆகலையா, அடுத்துன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ரொபோஸ்டிக் டைனமிக் மைண்ட் செட் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இங்கே வந்தோடனே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பட்டிருக்காங்க. அதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதில் இங்கே வந்த உடனே நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு தப்பு மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க, நல்லா மிங்கிள் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் வரும்போது அங்கே பல கல்ச்சர் மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் அதில் யாருமே வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மிங்கிள் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதர் சைடில் இருக்க அந்த ஸ்டோரி வந்து தெரிய வரும். ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வருவாங்க, வந்துட்டு அவங்க ஒரு 4-5 தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தவிர இங்கே என்ன ஆகுனா, ஒரு புது கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த கல்ச்சர் எக்ஸ்போஷர் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கிராஸ் கண்ட்ரி கிராஸ் கல்ச்சர் மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு கல்ச்சரில் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து படிக்கும்போது இதே விஷயம் தான், ஆனால் அந்த கல்ச்சரில் வேறு மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் இந்த கல்ச்சரில் இது வேறு மாதிரி பண்ணுறாங்க. அப்போது இதோட கோர் எசன்ஸ் தான் கரெக்ட், தவிர அதை சுற்றி வச்சிருக்க மக்கள்லாம் வந்து வச்சிருக்க அந்த ஒரு பிம்பம் தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது உங்களுக்கு வந்து ஒரு இனார்மஸ் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிராஸ் கண்ட்ரி கிராஸ் கல்ச்சர் சிச்சுவேஷனை நீங்கள் வந்து படிக்கும்போது ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி திங்கிங் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இட் கோஸ் அ லாங் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இங்கே வர சிட்டி வந்து ஒரு பெரிய சிட்டி, இப்போ டாலஸ் டெக்ஸஸ் மாதிரி ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய இந்தியன் பாப்புலேஷன் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் Tier 2 Tier 3 அந்த மாதிரி சிட்டிக்கு போகும்போது அந்தளவுக்கு இந்தியன் பாப்புலேஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு போங்க. அங்கே போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்க வந்திருக்கேன், இங்கே இருக்க ஏதாவது சங்கங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, இங்கே வந்து இந்தியன் சங்கம் அந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கும், அந்த சங்கத்தில் போய் நீங்கள் வந்து ஜாயின்
பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஹிந்து டெம்பிள் இருக்கான்னு பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கேன், இங்கே ஏதாவது வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, இங்கே ஏதாவது வந்து இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அந்த குரூப்ஸை கொடுப்பாங்க. அந்த குரூப்ஸோட கான்டாக்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா இப்போ அந்த குரூப்பில் வந்து யாராவது அங்கேயே பக்கத்தில் கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பாங்க, இல்லை ப்ரோக்ராம் மேனேஜராக இருப்பாங்க, இல்லை டேரக்டராக இருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வேலை தேடுறதுக்கோ இல்லை ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்லை இந்த டெக்னாலஜி தான் இந்த ஏரியாவில் ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி இப்படி மூவ் ஆகிட்டு போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குயிக்காக ஏதாவது இன்டர்னல் ரெஃபரல் மூலிமா ஒரு ஜாபில் பிளேஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக உங்களுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது கூடவே இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சேஃப்டியும் கூட. ஏன்னா ஏற்கனவே இங்கேயே வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிறவங்களோட கான்டாக்ட் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுவாங்க. ஏன்னா நியூஸ் மீடியாவில் நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் வெப்சைட்டாக நிறைய இருக்குது, எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து சேஃபாக இருக்கா அப்படி இப்படி நீங்கள் என்ன தான் வந்து வெப்சைட்டில் பார்த்தாலும் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒருத்தர் வந்து அந்த சிட்டிலே வந்து 15 வருஷம் வந்து இருக்கிறாருன்னா அவர் வந்து இந்த ஏரியாவில் இத்தனை மணிக்கு மேலே போகக்கூடாது, இந்த ஏரியாவில் இது பண்ணக்கூடாது, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு நல்லது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து ஒரு க்ரூஷியல் பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது உங்களோட சேஃப்டிக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நான் பார்க்குறேன், அந்த ஃபஸ்ட் இயர் வராங்களே அவங்களுடைய ஆக்சுவல் பொட்டென்ஷியலை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க புது கண்ட்ரிக்கு வரும்போது அவங்க எல்லாமே புதுசாக இருக்கும், ஓகே அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் அவங்க வந்து சில விஷயங்களை பார்த்து இல்லை சில மக்களை பார்த்து அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் யாருக்கும் வந்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யாருமே வந்து உங்களோட அதிகமும் கிடையாது, யாருமே உங்களோட கம்மியும் கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில சிச்சுவேஷனில் ஒரு சில காலேஜஸில் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் லைட்டாக வந்து தென்படும். நீங்கள் வந்து அதர் கண்ட்ரி கூட விடுங்க, நம்ம இதுலேயே வந்து தென்படும். அது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அதை வச்சு நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி குரூப்பில் மிங்கிள் ஆகும்போது அங்கேயே நீங்கள் வந்து ஒரு சில பார்ஷியாலிட்டியை பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் வந்து வீசா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, சிட்டிசனாக இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இங்கேயே ரொம்ப வருஷம் சிட்டிசனாக இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அங்கேயே வந்து ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் பார்க்குற மாதிரி வரும் நம்ம மக்களுக்கு நடுவிலேயே. இதுவே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக சில பேருக்கு இருக்குது. அதையும் அவங்க வந்து ஒரு பெரிய கன்சர்னாக பேசினதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் இதெல்லாமே வந்து அந்த சிச்சுவேஷனில் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணி அது எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து மிங்கிள் ஆகி போகலாம் அப்படின்னு மட்டும் பாருங்களே தவிர அது வந்து உள்ளே போயிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்பவே டைனமிக்காக இருக்கணும். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா, வெல் அண்ட் குட், ஃபைன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா அதை விட்டுட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா இங்கே வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு மட்டும் என்றைக்குமே போயிடாதீங்க. அது வந்து ஒரு பெரிய செக் மார்க்காக வந்துடும். அடுத்தது இங்கே அந்த மாதிரி நார்மலாக ஒரு வீசா ரூல்ஸோ இல்லை வந்து ஏதாவது வந்து இந்த பாலிசி அப்டேட்ஸ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு சேனல் இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் சோர்ஸில் இருந்தோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப் டு டேட்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அங்கேயே முடிவு எடுத்துக்கணுமா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய டிசாஸ்டர் ஆகிடும் இந்த சிச்சுவேஷனில். ஏன்னா இங்கே வந்து ரொம்பவே ரோபாஸ்டாக சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் சரி, இங்கே இருக்கிற ஜாப் என்விரான்மெண்ட் சரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சிஸ்டமை நேவிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கோ த்ரூ பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லுவேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சில பேர் வந்து மணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து உடஞ்சு போயிட மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லோன்லினஸ். எஸ், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கே வந்து சில நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன், இது சில பேர் வந்து டக்குன்னு வந்து சுட்டுட்டு போயிடுவாங்களாமா, அதனால் வந்து இந்த துப்பாக்கி கல்ச்சர்லாம் இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. எஸ், நான் இல்லைன்னு சொல்ல, அது இருக்க தான் செய்யுது. ஆனால் அது ஒரு ரேர் கண்டிஷனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்து திடீர்னு சென்னையில் கூட 20 வருஷமாக வந்து பைக் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அதுக்காக என்றைக்குமே நான் வந்து பைக் எடுக்கும்போது சேஃப்டியாக போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேனே தவிர இன்றைக்கி நான் வந்து எனக்கு எதாவது ஆகிடுமா அப்படின்னு நான் வீட்டிலே பயந்துட்டு உட்காந்ததில்லை. அதே மாதிரி தான் நானும் இங்கே சொல்லுவேன். ஓகே, அதனால் அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இல்லை. இருக்கிறதே பெரிய த்ரெட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன்லினஸ் தான். இந்த லோன்லினஸ்னால என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அவங்க இங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில்
ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்பி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சிச்சுவேஷன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது அது வந்து ஒரு டிப்ரெஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கனெக்டிவிட்டி, லோன்லினஸ், இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக அவங்களுக்கு வந்து அது கோ த்ரூ பண்ணுற மாதிரி வரும். அதில் சில பேர் ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் த்ரெட் வந்து இதுதான். மற்றபடி இந்த ஜாப் மார்க்கெட் இதெல்லாமே வந்து அந்த ஒரு ஹார்ட்ஷிப் வழியாக போவாங்க. ஆனால் அது எப்படியாவது வந்து வந்துருவாங்க. ஏன்னா இந்த ஒரு லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனசளவில் மென்டலாக ஃபிசிக்கலாக அவங்க வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்க எல்லாமே வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி வந்து டாமினோஸ் மாதிரி வந்து விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ நான் மேலே சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பயம்படுறதுக்காக சொன்ன விஷயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கும், இல்லை வந்து நீங்கள் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்றபடி அந்த ஜாப் சீக் பண்ணுற விஷயங்களாகட்டும், இது எதுவுமே வந்து நீங்கள் அது என்ன, அது கரெக்டாக தான் பண்ணுறோமா, இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அது கரெக்டாக நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசித்து கேர்ஃபுல்லாக பண்ணால் நீங்கள் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ, இல்லை அது ஒரு பிரச்சனை வரும்போது ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி இதோட மட்டும் வந்து நிற்காது, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வரவங்க அதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.